ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுட் பாய்சனிங் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபுட் பாய்சனிங்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடம்புக்கு, அதாவது வயிற்றுக்கு ஒத்துக்காமல் நமக்கு மறுநாள் வாந்தி, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சிலவங்களுக்கு சீரியஸாக கூட பிரச்சனைகள் வரும். இதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான பிரச்சனையில் வந்து ஸ்டாப் ஆயிருங்க. ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா சீரியஸ் இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ரொம்ப ரேராட்டு வந்து உயிருக்கே ஆபத்தை கூட வரலாம். அது ரொம்ப ரேர் தான். ஃபுட் பாய்சனிங்கில் உயிருக்கு ஆபத்து வருங்கிறது ரொம்ப ரேர். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சனிங் வந்து வீட்டிலே வந்து ஹோம் ரெமெடி எடுத்து கூட அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஸ்டேஜில் வந்து வாந்தி, வயிற்று போக்கும் ஒரு 3 நாளாக விடாமல் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணுங்க. அங்கே அட்மிட் ஆகி ட்ரிப் எல்லாம் போட்டால் தான் சரியாகும். ஏன்னா பாடியில் நீர் சத்துக்கள் வந்து எல்லாமே கம்மியாயிரும். சோடியம், பொட்டாசியம் லெவல் கம்மியாயிரும். அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக இது வந்து ட்ரிப்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ ஓகேவா, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் பாய்சனிங்னா என்ன, எப்படி இது வருது, அது வராமல் தடுப்பது எப்படி, வந்த பின்னாடி வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுட் பாய்சனிங்னா என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காமல் போகிறது தான் நம்ம ஃபுட் பாய்சனிங் சொல்லுவோம். அப்போது எப்படிப்பட்ட ஃபுட்டு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட ஃபுட்டுகள். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டோம்னா ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அது சூடாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் அதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அதை ஆற வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அன்னைக்கு உள்ள ஃபுட்டு அன்னைக்கே சாப்பிட்டோம்னா பெரிய அளவு பிரச்சனை இல்லைங்க. சிலவங்க வந்து அது மறுநாள் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் அது ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு முக்கியமாக சாப்பிட்றது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்படின்னா ஃபுட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஆனால் அதுவே சில நேரம் ஆப்போசிட்டாக எஃபெக்டை உண்டு பண்ணிடும். என்னென்னா, சில நேரங்களில் வந்து கரண்ட் போயிட்டு வரும். அந்த நேரங்களில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சரியாக கூலிங் எஃபெக்டிவ் வந்து இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் ஃபுட்டு கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து மறுநாள் பார்க்கும்போது கரண்ட் வந்து நார்மலாகி கூலிங் நார்மலாகவும் அதிகமாகவும் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்து அது தெரியாது. இடையில கரண்ட் போனனால கூலிங் கம்மியாச்சு, ஃபுட்டு கெட்டுருச்சுன்னு தெரியாது. ஸோ கெட்ட ஃபுட்டு வந்து கெட்டது தான். அப்புறம் வந்து கூலிங் என்ன தான் கூட கொடுத்தாலும் அது மீண்டும் நல்லாக போகிறது இல்லை இல்லையா? அதனால் வந்து அதில் வந்து பாய்சனிங் ஆகிருக்கும். அப்புறம் என்ன தான் நல்ல கூலிங்கில் வச்சாலும் அந்த பாய்சன் அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த ஃபுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது வந்து என்ன ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சாப்பிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் இல்லையா? என்ன தான் அது வேண்டாஞ்சினாலும் நம்மளால் அது முடியாது. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் வேறு வழி கிடையாது. எல்லாரும் இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. நான் சொல்கிற டிப்ஸ் என்றைக்குமே சிம்பிளாக தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? நான் ஃப்ரிட்ஜ் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். அது என்ன கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் எப்படி கேர் எடுக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் அதை வந்து சூடாக்குவீங்க இல்லையா? நல்லா கொதிக்க சூடாக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபுட் பாய்சனிங் கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து கூலிங் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கோ 1 ஹவருக்கோ முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்கன்னா இப்போ வந்து குளிக்கிறதுக்கெலாம் போக முன்னாடி அதை எடுத்து வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 ஹவர்கிட்ட வெளியே இருக்கட்டும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வெளியே இருக்கட்டும். அப்புறம் குளிச்சுட்டு வந்து மீண்டும் அதை சூடாக்கி அது சமைப்பீங்க இல்லையா? இப்போ என்னென்னா, இதில் வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ அது குழம்பா இருந்தால், இப்போ சாம்பார் மாதிரியான குழம்பு ஐட்டங்களாக இருந்தால் அதை கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு காய்கறிகள் மதியானம் சமைச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் நல்லா வதக்கும் போது நல்லா இது பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே, புரியுதாவது? அப்போ இது வந்து மீன் மாதிரியான ஐட்டங்களும் அப்படி தான். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது அதை வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை பண்ணணும். குழம்பு வைக்கும்போது நல்லா அதை கொதிக்க வைக்கணும். இதுதான் அங்கே வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சனிங் வராமல் அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான ஒன்று. இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கக்கூடிய ஐட்டங்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூலிங் வந்து பிரச்சனை வரும். அப்போ கூலிங் பிரச்சனை இல்லாட்டாலுமே சொல்கிறேன். இப்போ வந்து நைட்டு வந்து கரண்ட் போயிருக்காது, ஆனால் நார்மலாகவே கூலிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஓவர் கூலிங் உள்ள ஃபுட்டை எடுத்து அதை சரியாக கொதிக்க வைக்காமல் லைட்டாக ஹீட் பண்ணாலே அதில் வந்து கிருமிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்புறமா ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்னா, நம்ம வந்து ஹோட்டல்களில் சில ஹோட்டல்களில் போய் சாப்பிட்றது. சில வந்து நல்ல ஹோட்டல்லாம் ஓகேங்க. சில ஹோட்டல்கள் என்ன சூடாக்கி சில ஃபுட்டுகளை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமான சாம்பார் மாதிரியான ஐட்டங்கள். இப்போ வந்து மோர் ரசம் கூட ஓகே, அது கூட ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் அது செரிமானத்தை வந்து நல்ல ஸ்டிமுலேட் தான் பண்ணும். ஆனால் சாம்பார் மாதிரியான ஐட்டங்களில் வந்து அவங்க சூடாக்கி வைக்கும்போது, சாம்பார் மட்டும் இல்லை, பல இது குழம்பு ஐட்டங்கள், கிரேவி சூடாக்கி வைக்கும்போது என்னன்னா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அது உடம்புக்கு வேற சில பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும். அது வேற விஷயம். நான் சொல்றது ஃபுட் பாய்சனிங் மட்டும் சொல்றேன். அப்போ அது மாதிரி விஷயங்களால வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிடும்போது கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க. நீங்க வந்து அடிக்கடி சாப்பிடாதீங்க. அடிக்கடி சாப்பிட்டா எப்படி ஃபுட் பாய்சனிங் ஆயிடும். ஏன்னா ஹோட்டல்ல எல்லாம் கண்டிப்பாட்டு ஃப்ரெஷ் ஃபுட் தான் இருக்கும்னு 100% கேரண்டி கிடையாது. சில நல்ல ஹோட்டல்ஸும் இருக்கு. எல்லா ஹோட்டல் நான் இது சொல்லலை. சில ஹோட்டலில் இப்படி இருக்கும். நம்ம நேரத்துக்கு எந்த ஹோட்டல் போகிறோன்னு தெரியாது இல்லையா? அதில் வந்து இந்த மாதிரியாவது
வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாலும் வந்து நீங்கள் வந்து ஃபுட் பாய்சனிங் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஃபுட் பாய்சனிங் வருதுன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கி எல்லா ஊர்களையுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் விரும்பி மக்கள் சாப்பிட்றாங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கேடு தான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபுட் பாய்சனிங் ஆகாமல் எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஆக்சுவலாக அது ஹெல்த் இஷ்யூக்காக நான் சொல்கிறது என்னோட முந்தைய வீடியோலாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது வேண்டான்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க இல்லையா, ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து சாப்பிடணும். அப்போ என்னோட அட்வைஸும் உங்களுக்கே தெரியும், சிம்பிளான அட்வைஸ்னால அதை நான் எப்படி சாப்பிடலான்னு தான் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்தளவில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வாழ முடியாது, ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லையா, நம்ம வந்து விரும்பிய ஃபுட்டுகளை சாப்பிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, அடிக்கடி சாப்பிடாதீங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த காளான், அந்த மாதிரி ஐட்டங்கள் சில இது வந்து வண்டி கடைகள் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அது வந்து வாங்கி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள். ஆனால் என்னென்னா அது ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுங்க. அதை சிலவங்க போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஒரு வந்து கஸ்டமர் வந்தார், அவர் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாரு, அது இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி இது வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கடைகளில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்மளும் அவசரத்துக்கு போய் வாங்கும்போது அங்கே ஒரு ½ hour காமணிக்கேர்லேருந்து ½ hour வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கூட்டம் இல்லாத கடைகளில் இப்போ தான் ஒரு கஸ்டமர் வேண்டாம் சொன்னார், நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்களா கேட்பாங்க. நம்மளும் சரி ஓகே இது என்ன பண்ண வெயிட் பண்ண தேவையில்லைன்ட்டு உடனே வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி வாங்கிட்டு போயிடாது, அந்த தப்பு செய்யாதீங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டே ஃபஸ்ட்டு தேவையில்லை, அப்படி போனாலும் இன்றைக்கே ஒரு நாள் போங்க, அப்படி போனாலும் வெயிட் பண்ணி என்ன வாங்கி சாப்பிட்டு சூடாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. அப்போ கூட ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்னால உடல் உபாதைகள் வேறு சில பிரச்சனைகள், இப்போ கொழுப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிற ஃபுட் பாய்சனிங் வீடியோனால இதில் அது வந்து நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இல்லையா, அதுக்கு வேண்டி சாப்பிடுங்க. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பிட்டீங்கன்னா பெரிய அளவு வந்து பாதிப்பு வராது. ஓகேவா. இந்த காரணங்களால் தாங்க ஃபுட் பாய்சனிங் வந்து வருது மெயினாட்டு. இப்போ ஃபுட் பாய்சனிங் வந்து இது வந்துருச்சு. ஓகேவா. அப்போ உடனே என்ன பண்ணும் அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து வயிற்றுக்குள்ளே புரட்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி வந்து ஒரு நைட்டு சாப்பிட்றீங்க, மோஸ்ட்லி எல்லோரும் வந்து நைட்டு சாப்பிட்டு மறுநாள் காலையில் ஃபுட் பாய்சனிங், இல்லைன்னா அன்றைக்கி ஒரு நைட்டே ஃபுட் பாய்சனிங் ஆகிறது தான் காமன். அப்போ என்ன பண்ணால் குடல் வந்து புரட்டிக்கிட்டே இருக்கும், அவர் வாந்தி வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதுக்கு நாசியான்னு சொல்லுவோம் நம்ம மெடிக்கல் டைமில். அப்போ நாசியான்னு வந்துட்டு இருக்கும். அப்போ வாந்தி வர மாதிரி ஃபீலிங், ஆனால் வாந்தி வராது கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் ரொம்ப நேரம் போக போக வாந்தியே வந்துடும். ஓகேவா. சிலவங்களுக்கு இந்த வாந்தியோடு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து வாந்தி கூட வந்து வயிற்று போக்கு வரும். சிலவங்களுக்கு வயிற்று போக்கு மட்டும் வரலாம். ஓகேவா. ஒன்றை வாந்தி இல்லை வயிற்று போக்கு வரும், இல்லைன்னா அது ரெண்டும் வரலாம். ரெண்டு வந்தால் ரொம்ப ஆபத்துங்க, அதுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். இப்போ வாந்தி மட்டும் வந்தால் நீங்கள் வாந்தி எடுத்துருங்க, ஏன்னா ஸ்டொமக்கில் உள்ள அந்த கெட்ட இதுதான் வெளியே வருது. சிலவங்க ஒரு தடவை வாந்தி வந்தாலே வாந்தி இது மாத்திரை போட்டு அந்த வாந்தியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வாந்தி எடுத்தால் உடம்புக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஏன்னா அந்த வயிற்றுல உள்ள கெட்ட கழிவுகள் தான் அந்த வாந்தி மூலமாக வெளியே வருது. 3 நாள் 4 நாள் கண்டினியூவாக இருந்தால் நீர் சத்து சோடியம் பொட்டாசியம் கம்மியாகி அது வந்து சீரியஸ் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், வாந்தியை ஸ்டாப் பண்ண வந்து மருந்து கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள்லேயே வாந்தியை ஸ்டாப் பண்ணணும் சொல்லிக்கிட்டு வாந்திக்கு ஸ்டாப் பண்ணுற அந்த டேப்லெட்ஸ் இருக்குது, அதை போட்டுறாதீங்க. ஓகேவா. ஒரு நாள் ஃப்ரீயாக விட்ருங்க, ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இப்போ ஃபுட் பாய்சனிங் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னா ஓகே, ஒரு நாள் அந்த வாந்தி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இல்லை ஒரு 3 நாளில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணும். அதே மாதிரி தாங்க வயிற்று போகும். ஒரு நாள் மட்டும் இருந்தால் நீங்கள் அசால்ட்டை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிற்றுல கழிவுகள் தான் வெளியே போகும். 2-3 நாள் கண்டினியூவாக இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸ் வருது, வாந்தி வயிற்று போகல, பாடி வந்து டயர்ட்னஸ் ஆகுது, வேலையை செய்ய முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஓகேவா. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டு பார்க்கலாம். அந்த வாந்தி இல்லைன்னா வயிற்று போக்க போயிட்டு இருக்கும்போது என்னென்ன ஃபுட்டு அந்த நாளில் சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா. அதை பற்றி அங்கே இப்போ சொல்ல போகிறேன். என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் லெவலில் வந்து லோவாகும், அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தாங்க ஃபுட்டு சாப்பிடணும். இப்போ அந்த சில ஃபார்மசிலெலாம் சோடியம் பொட்டாசியத்துக்கு வந்து இந்த ORS மாதிரி சில இது ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை வாங்கி குடிச்சிக்கலாம். அது எதுவுமே இல்லாதவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டிலேயே இந்த சுகர் இருக்குல்ல, சுகர் அப்புறம் சால்ட், இந்த ரெண்டையும் சேர்த்து ஹாட் வாட்டர்னா மிதமான சூடு, இல்லைன்னா ஒரு நார்மல் வாட்டர் போதும், ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது. மிதமான, அப்புறம் ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் வயிற்று பக்கம் கூட்டி விட்டுரும். இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்டெரைல் வாட்டர் இருக்கும்ல, கேன் வாட்டர், அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுகரையும் சால்ட்டையும் சேர்த்து போட்டு கலக்கி ஆற்றி அதை வந்து குடிச்சிக்கலாம். அது எப்படி போடணும் அப்படின்னா, சுகர் வந்து 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சால்ட்டு 1/2 ஸ்பூன் போடணும். ஓகேவா. இது 200 ml வாட்டருக்கு. மீண்டும் சொல்கிறேன், ஒரு 200 ml, ஒரு கப்பு இருக்குல்லையே, ஒரு நார்மல் கப்பு 200 ml வாட்டரில் சுகர் 1 ஸ்பூனும் சால்ட்டு 1/2 ஸ்பூனும் போட்டு அதை ஆற்றி வந்து குடிச்சிட வேண்டியதுதான்.
இது அடிக்கடி வந்து இல்லைன்னா ஒரு பெரிய பாட்டில் இது 1 லிட்டர் பாட்டிலில் வந்து இதை போட்டு வச்சு அடிக்கடி ஒரு நாள் ஃபுல்லாக அதை காலி பண்ணிடுங்க. அது குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் சுகர் வந்து சோடியம் சுகர் லெவல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த ரெண்டு கம்மியாகி சீரியஸ் இல்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போக வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வயிற்றுப்போக்கோ வாந்தியோ ஒரு 3 நாள் கண்டினியூவாக இருந்தாலுமே அந்த டைமில் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் 3 நாளைக்கு அப்புறம் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அங்கே சீரியஸாக எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சிடலாம். எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல 3 நாளாக வாந்தி வைத்து போக வச்சுட்டு எதுவுமே ஃபாலோ பண்ணலாம் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் சீரியஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுகர் சால்ட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாளில் வாந்தி வைத்து போக்கு ஸ்டாப் ஆகிட்டுனா இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வாந்தி வைத்து போக்குனால சோடியம் பொட்டாசியம் லெவல் வந்து லோவாகும். பாடியில் உப்பு சத்து இந்த நீர் சத்து எல்லாமே லோவாகனால தான் பல பிரச்சனைகள் வரும். அது வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இது 3 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாந்தி வயிற்றுப்போக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கேர் எடுக்கணுங்க. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். அப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு நாள் வாந்தி வயிற்று போக்குனா அந்த சுகர் சால்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். 3 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 3 நாளைக்கு அப்புறம் கண்டினியூ வரது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும். இதை மட்டுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது ஐவி வந்து ட்ரிப்லாம் போட்டால் தான் சரியாகும். ஓகேவா? அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்னக்கா டாக்டர் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சுகர் சால்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாதுங்க. ஃபுட் ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு வந்து கேர்ட் ரைஸ், அதாவது கேர்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம் ரொம்ப நல்லதுங்க. அது வயிற்றுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி 3 வேளையாக சாப்பிடாமல் 6 வேளையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போகுது. அதாவது இந்த டைமில் வாந்தி ஃபுட் பாய்சனிங் ஆகி வாந்தி வயிற்று போக்கு போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பாடிக்கு தேவையான ஒரு நார்மல் ஃபுட்டை கொடுத்தா போதுமானது. நீங்கள் ரொம்ப சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பிரச்சனைகளை கூட்டி தான் சுகரும் உப்பும் கலக்கி கொடுக்குறது ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கு வேண்டி குடிச்சிக்கலாம். சமையலில் உப்பு புளி காரம்னு காமனை சேர்த்து போடுவோம் இல்லையா, அதை குறைச்சி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டா போதும். அது வந்து நல்ல ஃபுட்டுகளை சாப்பிடுங்க. கர்ட் ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா போதுமா, அதே ஒரு போர் அடிச்சிடாது. ஸோ அதனால இட்லி சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா ஆவியில் வேகக்கூடியது, அது ஈஸியாக டைஜஷன் ஆகும், செரிமானம் ஆகனால நீங்கள் இட்லி வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மார்னிங்கும் சரி நைட்டும் சரி இட்லி சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் கர்ட் ரைஸ் சாப்பிடுங்க. சிம்பிள் போதும். ஏன்னா இதுக்கு விதவிதமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ஸ்டொமக் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இதில் விதவிதமாக சாப்பாடு இது அவசியம் தானா. அதனால வந்து மார்னிங்கும் நைட்டும் சூடான ஆவி பறக்க இட்லி கொஞ்சம் சூடாக, அதாவது ரொம்ப சூடாக சாப்பிட்றாதீங்க. சூடான இட்லியை கொஞ்சம் ஆற வச்சு மிதமான சூட்டில் சாப்பிட்ருங்க. அது வயிற்றுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். அது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற வச்ச ஃபுட்டை இந்த டைமில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தியானம் கர்ட் ரைஸ். இப்போ கர்ட் ரைஸ் எனக்கு பிடிக்காது டாக்டர், எனக்கு கேர்டு வந்து வாந்தியை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ரைஸ் இருக்கு இல்லையா, அது சுடுகஞ்சி. கஞ்சினா சாதா கொஞ்சத்தில் சுடுகஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, மிதமான சூடு தான். நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சூடாக இல்லை. சுடுகஞ்சியில் லைட்டாக உப்பு போட்டு அந்த மாதிரி ஆற்றி குடிச்சிக்கலாம். நல்லா கரைச்சி குடிக்கணும். ஓகேவா? அது வந்து ரைஸ் வந்து முழுசாக கிடக்கக்கூடாது. ஒரு ஆஃப் ரைஸாக கரைச்சி, இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கரைச்சி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த 3 நாளைக்கு இந்த வாந்தி வயிற்று போக்கு ஸ்டாப் ஆகுது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, சுகர் சால்ட் ட்ரீட்மெண்ட், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு சீரியஸ் இஷ்யூ மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ஏன்னா இது மாத்திரை மருந்தும் கண்டிப்பாக தேவை. இதே 3 நாளைக்கு வச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு உள்ள வாந்தி வயிற்று போக்கு மட்டும்தான் 100% வந்து எஃபெக்டாக இருக்கும். 3 நாள் வாந்தி வயிற்று போக்குக்கு நீங்கள் இடையில செகண்ட் டே இல்லைனா 3வது நாள் காலையிலலாம் ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கணும் கண்டிப்பாக. எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ ஒரு நாள் வாந்தி வயிற்று போக்கில் இது 100% எஃபெக்டாக இருக்கும். 3 நாள் வாந்தி வயிற்று போக்கில் இது 50% எஃபெக்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போ 3 நாள்னா செகண்ட் டே தேர்ட் டே ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அங்கே போய் ட்ரீட்மெண்ட் ஹெவியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஹெவி ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அங்கே லைட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இது வந்து சந்தோஷம் தானே. ஸோ அதனால் அது நல்லது. ஓகேவா? அதனால் நான் சொன்னது எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்த பார்த்தாது, இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா, அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபுட் பாய்சனுக்கு இருந்து ஒரு காமன் இஷ்யூ இல்லையா, அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.